ஆதியாகம புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை தேர்ந்து படிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். போதும். இந்த சத்தியத்தை நம்ம எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்தோம். போன வாரம் உயிர்த்தெழுதலின் செய்தியை, முந்தின வாரம் உயிர்த்தெழுதலின் செய்தியை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். அதனால் 2 வாரம் கேப் ஆயிடுச்சு. இன்றைக்கு அதுக்கு முந்தின வாரம் எடுத்த செய்தியிலிருந்து நாம் தொடர ஆரம்பிப்போம். முந்தின வாரம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். நீதிமான்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி கிருபை. அதாவது தேவனுடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களுடைய நீதி என்று சொன்னாலே என்னவென்று சொன்னால், நீதி என்பதை புரிந்து கொண்டால் நீதிமானுடைய தன்மையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நீதி என்றால் என்ன? தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி. இங்கே பார்க்கிறோம் 8ஆம் வசனத்திலே, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதாவது தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தார்கள். தேவனோடு வாழக்கூடியது, தேவனோடு இருக்கக்கூடியது, தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு குற்ற உணர்வோ, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு விதமான தைரியமான ஒரு திராணி. இன்றைக்கு கிறிஸ்தவ சபையில் பார்க்குறோம், தேவனுக்கு முன்பாக நிற்க பயத்தில் இருக்கிறார்கள். குற்ற உணர்வு, ஒருவேளை இப்படி பண்ணிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம் என்கின்ற ஒரு குற்ற உணர்வு, அல்லது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு. கர்த்தர் தண்டிச்சிருவாரோ, கர்த்தர் இப்படி பண்ணிடுவாரோ, கர்த்தர் அப்படி செஞ்சிருவாரோ, இப்படி பண்ணியிருக்கிறோம், இப்படி செஞ்சுருக்கிறோம், ஒருவேளை நமக்கு தண்டனை கிடைக்குமோ என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு. முதலாவது குற்ற உணர்வு, 2வது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, 3வது தாழ்வு மனப்பான்மை. அன்றைய நேரத்தில் கிறிஸ்தவ மத்தியில் அதிகமாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் தாழ்வு. நாளாம் எதுவுக்குமே லாய்க்கில்லாதவன், அப்ராணி, பிரயோஜனமற்றவன் என்றெல்லாம் அன்றைய நேரத்தில் நம்ம அறியாமல் நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. எல்லாரும் சொல்லுங்கள், குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, தாழ்வு மனப்பான்மை. இதுதான் கிறிஸ்தவ மத்தியில் அதிகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கின்றோம். ஆனால் நீதி என்று சொன்னால் என்னென்னா, இதெல்லாம் இல்லாமல், எதெல்லாம் இல்லாமல், குற்ற உணர்வும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி ஆதாம். இந்த திராணியை பாவத்திற்கு முன்பாக உடையவராக இருந்தார். பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாமிடம் காணப்பட்ட ஒரு காரியம் இதெல்லாம் இருந்துச்சு. குற்ற உணர்வு இல்லை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லை, தாழ்வு மனப்பான்மை இல்லை. பாவம் செய்த உடனே இங்கே நம்ம பார்க்கின்றோம், அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எப்போ ஒளித்து கொண்டாங்க? இன்றைக்கு பாவம் என்ற ஒரு காரியம் அவர்கள் வாழ்வில் தலை தூக்க ஆரம்பிச்சிச்சோ, அன்றைக்கு என்னெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா, அவங்களுக்குள்ள குற்ற உணர்வு வந்துடுச்சு. ஐயோ, நம்ம இப்படி பண்ணிட்டோமே. ஆக்கினை தீர்ப்பு உணர்வு வந்துருச்சு, கர்த்தர் நம்ம தண்டிச்சிருவாரோ, ஏன் போய் ஓடி போய் ஒளிகிறாங்க. தாழ்வு மனப்பான்மை, ஐயோ இப்படி நம்ம பண்ணிட்டோமே என்கின்ற காரியம்லாம் அவங்களுக்குள்ளே வந்து அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா, தேவனை விட்டு ஓடி ஒளிய ஆரம்பித்தது என்பதை பற்றி நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். ஆகவேதான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித இனம் அன்றைக்கு ஏற்பட்ட விளைவு, நீதியை மனிதன் இழந்ததனால் அவர்களுக்கு பிறகு பிறக்கின்ற எல்லாருமே அதே ஜீனோடைய அதே இரத்தத்தோடைய பிறக்கிறதுனால அந்த பாவஸ்பாவம் அங்கிருந்து அப்படியே எல்லாருடைய வாழ்விலும் டைப் ஆகுது, அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகதான் ஒரே மனிதனாலே மீறுதலும் என்று வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து எப்படி மீறுதல்? ஒரே மனுஷனால். ஆகதான் சங்கீதக்காரன் ஒருத்தர் சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான்னு சொல்கிறேன். மக்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, குடும்ப உறவு வந்து தவறானதாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அங்கு தாவீது சொல்கிற ஒரு காரியம் என்ன? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னா
நான் வந்து பாவ இதில் தான்ப்பா இருக்கிறேன், பாவ ஸ்பாவத்தில் தான், அந்த லெவலில் நான் வந்து கர்ப்பம் தரிக்கப்பட்டவன். இன்றைக்கும் இந்த உலகத்தில் பிறக்கிற யாராக இருந்தாலுமே பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கிறாங்க. என்றைக்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அன்றைக்கு அவர்கள் அந்த பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக நீதி என்ற ஒரு சுபாவம் அவர்கள் உள்ளத்திலே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் மனிதன், பிற்காலத்தில் ஒரு காலகட்டத்தில் மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி வருகின்ற எல்லா காலகட்டத்திலையுமே மனிதன் வந்து தேவனோடு உறவாட முடியல, தேவனுடைய எந்த ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள முடியல. கடவுள் என்று சொன்னாலே மக்களுக்குள்ள ஒரு பயம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நல்ல பயம் இருக்கணும், ஹானர், கனம் நிறைந்த ஒரு பயம் இருக்கணும். ஆனால் இப்போ கடவுள்னு சொன்னாலே டெரர் நிறைந்த பயம், திகில் பயம், ஹரர் பயம், இதுதான் மக்கள் உள்ளத்தில் அதிகமாக நிலவி இருக்குது. கடவுள்னு சொன்னாலே கடவுள் இப்படி பண்ணிடுவாரோ, அப்படி பண்ணிடுவாரோ, அதை செஞ்சிருவாரோ, இதை செஞ்சிருவாரோ என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கான பயம் இருக்கின்றது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறது கனம் நிறைந்த பயத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, அப்படி பைபிள் அடிக்கடி வரும், கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயந்தவர்கள். இந்த ஒரு வார்த்தையெல்லாம் ஒரு கனம் நிறைந்த ஒரு பயத்தை குறிக்கின்ற ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கிறிஸ்தவங்களை எடுத்து மற்றவங்களுக்கு கூட, உலகத்தில் இருக்கவங்க கூட கடவுள் மேலே பயம் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த திகில் நிறைந்த பயம் தான். கடவுள் இப்படி பண்ணிடுவாரோ, அப்படி பண்ணிடுவாரோ, செஞ்சிருவாரோ, சாமி வந்து கண்ணை குத்திடுமோ, சாமி ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றிடுமோ, இப்படிப்பட்ட ஒரு பயம்தான் மக்கள் உள்ளத்தில் அதிகமாக இருக்குது. வந்து ஒரு கனம் நிறைந்த பயம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இல்லை. அதே போல் தான் சேம் கிறிஸ்தவங்களுக்கும் அதே தான், கடவுளை குறித்த பயம் தப்பாக இருக்குது. வந்து அதனால் கடவுள்கிட்ட அவங்கள்ட்ட நெருங்கி வர முடியல, கடவுளை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. கடவுள்னு சொன்னால் மக்கள் பயமாக இருக்குது. கிறிஸ்தவங்களுக்கு பாருங்கள், கடவுள் ஒருவேளை கடவுள் வந்து தண்டிச்சிருவாரோ, கருத்து இப்படி பண்ணிடுவாரோ, இந்த பயத்தில் கிறிஸ்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க, இது வந்து இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, என்றைக்கு ஆதாம் பாவம் என்ற ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தாரோ அன்றைக்கு அந்த பயம் அவருக்குள்ளே வந்ததுனால தான் தோட்டத்தில் போய் ஒளிந்து கொள்கிறார். அதற்கு முன்பாக எப்படி இருந்தார்கள்? நீதியோடு இருந்தார்கள். நீதி என்று என்றால் என்ன? தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், தாழ்வு மனப்பான்மையின்மல் தைரியமாக தேவன் இருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து செய்த மிகப்பெரிய ஒரு காரியத்தில் ஒன்று என்னவென்று சொன்னால், மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். மரித்ததன் மூலமாக என்ன செய்தார் என்று சொன்னால், பைபிளில் போடப்பட்டிருக்குது, கிறிஸ்து வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவ பாருங்க, ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுக்குள்ளாக தேவையில்லாத பயம் உருவானது. அதைத் தொடர்ந்து மனுவர்க்கத்திற்குள்ளாக தேவையில்லாத பயம் வந்துச்சு. நியாயப்பிரமாண காலகட்டத்தில் கூட தேவன்கிட்ட நெருங்கும் போது பல சட்டத்திட்டங்களை மோசஸ் கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. தேவன்கிட்ட நெருங்க வேண்டும் என்று சொன்னாலும், என்று சொல்ல, நீ பாவியாக இருக்கிற நீ இதோடே நீ உள்ளே வந்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்த அக்கினி உன்னை ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். அதனால் நீ தேவன்கிட்ட சேர வேண்டும் என்று சொன்னால் என்ன ஒரு ப்ரொசீஜர், என்ன ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இரத்தத்தின் மூலமாக தான் நீ தேவன்கிட்ட உள்ளே போக முடியும் என்று சொல்கிற ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தார். ரத்தம் இல்லாமல் நீ தேவன்கிட்ட வர முடியாது. இது எப்போ கொண்டு வந்தார்? ஆதியாகமம் 3 கொண்டு வர ஆரம்பித்தார். எடுத்து படிப்போம். அதற்கு முன்பாக ஆதாம் செய்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். நிர்வாணிகள் என்று அறிந்து இலை ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறாங்க, காட்டுவாசிங்க ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ நாள் தாங்கும், எவ்வளோ நாள் இருக்கும்? காலையில் பறித்தாங்கன்னா இலை காஞ்சி போய் 2 நாள் தாங்கினாலே 3ஆவது நாள் அவ்வளோதான், படப்படன்னு எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும் இலையெல்லாம் வந்து. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறேன் கேளுங்கள், கீழே 21ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். கவனமாக இந்த இடத்துல ஆதாம் ஏவாள் அவர்கள் தோல் உடையை குறித்து எண்ணம் இல்லை, இப்படியும் இருக்கும் என்ற ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியாது. முதல் தேவன் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரமாணம் என்னவென்று சொன்னால், தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை உண்டாக்கினா உடனே டசு புசுன்னு உருவாக்கலை. அந்த இடத்துல ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும். மனிதனுக்காக முதல் உயிரை விட்ட
ஒரு காரியம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் ஒரு மிருகம், அது என்ன மிருகம் இந்த இதை போல் தோல் உடைகளை ஒன்று பண்ணி போட்டிருக்கான போடப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு மிருகம் ஆதாமுக்கு பதிலாக அடிக்கப்பட்டது. தேவன் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு பெரிய பாடத்தை ஆதாமுக்கு நடத்துகிறார். என்ன நடத்துகிறாருன்னா, ஆதாம் நீ என்கிட்ட வரணும்னா இந்த வழியில் தான் என்கிட்ட நீ வர முடியும், பலிகள் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக. என்னென்னா, நீ தப்பு பண்ணியிருக்கிற, உன் தப்புக்கு நீ அடிக்கப்படணும், நீ தண்டிக்கப்படணும், நீ தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் உனக்கு பதிலாக இங்கே ஒரு மிருகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறது. அதனால் இது நிமித்தமாக, அதனுடைய புண்ணியத்தின் நிமித்தமாக தான் நீ என்கிட்ட வர முடியும் என்ற ஒரு பாடத்தை தேவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரத்த பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறார், இரத்த வழியை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகதான் பாருங்கள், இரத்தத்தின் ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோல்வுடையை கொண்டு வந்து மனிதனுக்கு மூடி மனிதனுடைய நிர்வாணத்தை, பாவத்தினால் ஏற்பட்ட அவமானத்தையும் வெட்கத்தையும் தேவன் மூடுகிறதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே விஷயத்தை தான் நமக்கு பண்ணியிருக்கிறார். என்னென்னா, இயேசு கிறிஸ்து அவரும் நமக்காக அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே உரைக்கப்பட்டது. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் வர்ணிக்கிறார் இயேசுவை. யோவான் ஸ்நானன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானன் எடுத்து உரைக்கிறதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட போகின்றது. அந்த ஆடு தான் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவுக்கு இணையாக, இயேசுவுக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டது தான் தேவ ஆட்டுக்குட்டி. அதே போல் இயேசு கிறிஸ்து வந்தார். மேய்ப்பர்கள் கூட பார்த்தீங்க, முத ஆட்டுக்குட்டி தான் அவங்களுக்கு காமிக்கப்பட்டுச்சு. முன்னணியில் கடத்தியிருக்க காண்பீர்கள். எந்த இடத்துல பஸ்கா ஆட்டை தயார் பண்ணி வைப்பாங்களோ அதே இடத்துல பஸ்கா ஆடாகிய கிறிஸ்துவை வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படும், இதோ பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பார்த்தாங்க, புரிஞ்சிருச்சு, இவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானன் சொன்ன இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் என்பதை அன்றைக்கு மேய்ப்பர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆமென். அதே போல் இந்த ஆட்டுக்குட்டி நமக்காக அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தினது, உச்ச நிலந்து உள்ளம் கால்வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தினார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து உயிர்த்த போது பார்த்தீங்கன்னா, சீசர்கள் பெண்மணிகள் இயேசு கிறிஸ்து தேடி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, பைபிள் நடந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதலாம் காலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாள் வராங்க. முதல் மகதலேனா மரியாளுக்கு தேவன் தரிசனமாகின்றார். இருட்டோடைய அவங்க கல்லறைக்கு வராங்க. யார் கல்லை புரட்டி போடுவார் என்ற பயத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். மரியாளை திரும்பி பார்த்து மரியாளை அடையாளம் கண்டு கொண்டு ஸ்திரீன்னு சொல்கிறாரு. இவர் தோட்டக்காரன் நினச்சிட்டு பேசுகிறாங்க. அப்பொழுது தொட வராங்க. சொல்கிறேன், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிட்ட போகலை அப்படின்றார். அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொண்டு பரலோகத்தில் இருக்கின்ற கிருபாசன தண்ணியில் போய் தெளிக்கின்றார். நித்திய மீட்பு பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், வெள்ளாட்டுக்கடா இரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். பிற்பாடு இயேசு எல்லாரையுமே தொட்டு பாருங்கன்றார். ஏன்னா அதுக்கு முன்னாடி போகும்போது பாவம் டச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இயேசுக்கு திரும்ப வராரு. நித்திய மீட்பை உண்டு பண்ணிவிட்டு கீழே இறங்கி வராரு. இறங்கி வரும்போது இப்போ தொட்டு பாருங்கள், நான் தான்றதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து இன்னும் அவர் பரலோகத்தில் ஏறி போய் ரத்தத்தை தெளிக்காதனால தொடாதுன்னு சொன்னார். ஆனால் போயிட்டு வந்த பிற்பாடு சீசர்களுக்கு காட்சி அளித்து என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகின்றார். என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய பயணம் புனித பயணம், புனித இரத்த பயணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனித குறைச்சல்கள் அதில் உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காகவே இயேசு அந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தினார். பரலோகம் சென்று ரத்தத்தை தெளித்தார். ஆகவேதான் 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது பரிசேயன் அவன் ஜெபம் பண்ணும்போது அவன் தன்னைத்தானே நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான், தன்னைத்தான் அல்ல, கிருபையின் ஆசனத்தின் மீது ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, கிருபையின் ஆசனத்தின் நிமித்தம் இறங்கும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும், கிருபையின் ஆசனத்தின் நிமித்தம் என் மீது கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணுறாரு இந்த ஆயக்காரன். ஆக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அவன் தன்னை சார்ந்து கொண்டவன், இவன் தேவனுடைய கிருபையை, கிருபாசன தண்டையில் தெளிக்கப்பட்ட கிருபையை சார்ந்து கொண்டவன். அவன் வேதம் சொல்கின்றது, ரோமர்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே
கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கவனிச்சுக்கலாம், நீங்களும் நானும் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? நல்லா கவனிக்கணும். நம்முடைய புண்ணியம், நம்முடைய தியாகம், நம்ம கிரியைகள் என்று வேதத்தில் போடப்படவில்லை. இயேசுவில் உள்ள இலவசமாய் அவருடைய கிருபையினால், எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய கிருபையினால். ஆமென். நீங்களும் நானும் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய கிருபையினால், இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம் இலவசமாய். அதுதான் ரோமர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே இந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தை நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் ஜீவன் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீதியை அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நான் நீதிமான். மற்ற சபையெல்லாம் போய் சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி கீழே மேலேயும் பார்ப்பாங்க. என்னங்க நீதிமான்? பாவிதானே, நம்ம பாவிலையும் பிரதான பாவி இல்லவா? நீதிமான் சொல்கிறீங்களே. உண்மையை சொல்கிற நம்ம நீதிமான். இது எனக்கு நான் என்னால் சம்பாதித்தது கிடையாது. தேவனுடைய கிருபையால் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். நீங்களும் நானும் எப்படி நீதிமானாகப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய கிருபையினால் நீதிமானாகப்பட்டிருக்கிறோம். இது தேவ தயவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுதான் பாருங்கள், வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கேட்டாங்க, யோவான் புஸ்தகம் 6:28 படிங்க பார்க்கலாம். யோவான் 6:28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனிச்சிங்களா? இங்கே கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கேற்ற கிரியைகள் நடப்பிக்கும்படி. ஆண்டவருக்கு என்ன பிரியம், அவருக்கு என்ன கிரியை செஞ்சால் பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன 29 படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். என்ன சொன்னார்? இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் என்ன கிரியை செய்யணும்? இவங்கெல்லாம் எதின் அடிப்படையில் கடவுளில் வந்தாங்கன்னா ஏதாவது செஞ்சு நீதிமானாக முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுங்கள், செஞ்சிடுறோம். சொல்லுங்கள், என்ன இருக்குது? சில பேர் சொல்ல கிறிஸ்தவரான பிற்பாடு சொல்லுங்கள் என்ன செய்யலாம்? கிறிஸ்தவத்தில் செஞ்சுட்டோம், என்ன இருக்குது? ஞானஸ்தானம் இருக்குமா? சரி, ஓகே, முக்கியதுங்க. அப்புறம் என்னது? சர்ச்சுக்கு வரணுமா? வந்துடுறோம். வேறு என்னென்ன இருக்குது? சொல்லுங்கள், செஞ்சிடுறோம். இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரியைகளின் அடிப்படையிலே தேவன்கிட்ட நீதிமானாக முடியும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க கேட்ட ஒரு கேள்வி இதுதான். என்ன கேட்டாங்கன்னா, தேவனுக்கேற்ற கிரியைகள் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன பாரு, இதே தாட்டு தான். அன்றைக்கி பரிசேயர்கள், யூதர்கள். இன்றைக்கி யூதர்கள் போய் நாங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தவன் தான் பெரிய பணக்காரன், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் அந்த யூதர்களை பொறுத்தவரையிலும் ஆண்டவர்கிட்ட வந்தாலே நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்யணும், இதே எண்ணம் தான் அவங்களுக்கு. ஆகவே நியாயப்பிரமாணம் என்ற ஒன்றை ஏன் கடவுள் கொடுத்தாரு தெரியுங்களா? நல்லா கவனமிக்கல, இப்போ புரிய வைக்கிறேன் பாருங்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னாங்க. அதுதான் கர்த்தர் பார்த்தாரு, மௌனே நீ சொன்னால் செஞ்சிடுவேன்னு சொல்லி தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து 10 கட்டளை கொடுத்து 10 கட்டளை வேணுக்குன்னே 10வது கட்டளை வச்சு நீ 9 கட்டளையும் நிறைவேற்றிடுறா, 10வதுக்கு வரும்போது நீ கண்டிப்பாக உழுவன்னு சொல்லி வேணுக்குன்னே சப்ஜெக்ட் எக்ஸாமில் 10வது கொஸ்டினை வச்சார். அவன் பாஸ் ஆக முடியாத அளவுக்கு அந்த பரீட்சையை உருவாக்குனதே கர்த்தர் தான். நியாயப்பிரமாண பரீட்சை. இவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லணும் மோசே, அவர் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சிடுறோம். நீங்கள் அவரை டைரெக்டாக என்ன பேச சொல்லாதீங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் சொன்னாங்க, அவர் என்ன சொல்ல கேட்டு சொல்லு, நாங்கள் அதெல்லாம் செஞ்சிடுறோம் அப்படின்னாங்க. மோசே ஆண்டவரை கேட்டார், 10 கட்டளை கொடுத்தாரு. நீ செஞ்சிடுறோன்னு நீ சொன்னில, வீராப்பில் பேசுனில்ல, செய்ய பார்க்கலாம். ஆகவே தான் 10வது கட்டளை செய்ய முடியல. பவுல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார், பவுல் பயங்கரமான நியாயப்பிரமாணிகன், பரிசேயன், சட்டத்திற்கு நல்லா கை கொண்டவர். அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார், ஐயோ நிர்பந்தமான மனுஷயா, இது பாவ சரீரம், என்னால் இந்த கட்டளையை அதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளே இருக்குது, ஆனால் நல்லது செய்வதோ என்கிட்ட இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம் என்னை நல்லது செய்ய விடமாட்டேன்னு சொல்கிறார். பிற்பாடு இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கிற அவரால் நான் விடுதலை ஆனேன் என்று ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லிட்டு 8ஆம் அதிகாரம் முதல்ல அவரால் நான் விடுவிக்கப்பட்டேன் என்பதை பற்றி பேசுகிறார். அப்போ யூதர்களுடைய எல்லா விதமான கூக்குரல் என்னென்னா, நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சிடுறோம். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே,
என்னைக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோன்னு வருதோ அன்றைக்கி நான் என்ற விஷயம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவன் அனுப்பின கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நீ என்ன செஞ்சிடலான் இருக்கிற, இங்கே செய்கிறதுல மேட்டர் இல்லைப்பா. நல்ல கவனமாக்கல, கிறிஸ்தவத்திலேயே செய்வது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் பெரிய விஷயமே என்னென்னா விசுவாசிப்பது தான் கிரியையாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் எப்படிப்பட்டவரை அறிந்து அதை விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். தேவனை விசுவாசிக்கிறீர்களா என்பது தான் முக்கியம். அதுதான் நம்ம தேவனாகிய கிறிஸ்து நமக்காக செய்த மீட்பின் கிரியைகளை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிச்சிங்கன்னா தேவனுக்கு முன்பாக தைரியமாக நீங்கள் இருக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு அளவற்ற விதத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன்கிட்ட வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோன்ற வீராப்பு நமக்குள்ளே வரக்கூடாது. அவர் விசுவாசித்து தாழ்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? என்ன சொல்லியிருக்கிறோன்னு, நான் என்ற எண்ணங்கள் நமக்குள்ளாக இல்லாமல் மறைந்து போவதாக. நம்முடைய வாழ்விலே தேவனுடைய அன்பு மலரட்டும். அன்பு மட்டுமே நம்முடைய வாழ்வில் உயர்வாக இருக்கட்டும். நம்முடைய தியாகத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார் என்பதை விசுவாசித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய அன்பின் தியாகத்தை மேன்மை பாராட்டுங்கள். சிலுவையை மேன்மை பாராட்டுங்கள். அவரை துதியுங்கள். அதுதான் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி படித்தோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் என்று படிக்க ஆரம்பித்தோம். உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். உங்கள் குலம் கோத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். உங்கள் தாளந்துகளை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். எல்லாமே உலர்ந்து போகும், உதிர்ந்து போகும். தேவனுடைய வசனமே நிலைத்து நிற்கும். புரிஞ்சுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், அவர் ஒன்றத்தையும் மேன்மை பாராட்ட மாட்டார். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ நீதி தேவ சமூகத்தில் நம்மை தைரியமாக நிற்க வைக்கின்றது, கிறிஸ்துவுக்குள்ளாக தைரியமாக நுழைய வைக்கின்றது. ஆகுதான் எபிரேயர்க்கு சொல்கிறாரு, தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர கடைவீர்கள். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் அவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேர கடைவீர்கள். சொல்லுங்கள், தைரியமாய். வேதம் சொல்லுது, ஒரு காலகட்டத்தில் மக்கள் பயந்துட்டு இருந்தாங்க தேவ சமூகத்தில் வரதுக்கு. பிரதான ஆசிரியன், ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசிரியன் முதற்கொண்டு எல்லாருமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைவதற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். உள்ளே போக முடியாது. இன்றைக்கி இங்கே வரும்போதெல்லாம் இங்கெல்லாம் டக்கு இந்த ஸ்டேஜ்லாம் தைரியமாக ஏறுறீங்க. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக உள்ளே என்ட்ரையே பண்ண முடியாது. யாருமே என்ட்ரு பண்ண முடியாது, நுழைய முடியாது. பயங்கர சட்டத்திட்டத்தோடு தான் போகணும், பயங்கர பரிகாரத்தோடு போகணும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பிற்பாடு, இரத்தம் தெளிக்கப்பட்ட பிற்பாடு, திரைச்சிலை கிழிக்கப்பட்ட பிற்பாடு, திரைச்சிலை கிழிக்கப்பட்டதுடைய அர்த்தம் என்னென்னா, இனிமேல் நீ வெளியே நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ உள்ளே வரலாம். ரெண்டாவது, அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்ட ரெண்டாவதுடைய குறிக்கோள் என்னன்னா, இனிமேல் நீ உள்ளே வந்தாலும் தேவன் அங்கே இல்லை, தேவன் அங்கேருந்து வெளியே வந்துட்டார். நீ உள்ளே போய் தேடி பார்த்தாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இப்போ தேவன் இல்லை. ஹலோ, புரிஞ்சுங்களா? இப்போ எங்கன்னா உங்கள் ஆவிதான் மகா பரிசுத்த ஸ்தலம், ஆத்மா பரிசுத்த ஸ்தலம், சரீரம் வெளிப்பிரகாரம். இப்போ தேவன் இங்கே எங்கே இருக்கிறார்னா, யார் யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறாங்களோ உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆவி என்று சொல்லக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தேவன் என்ட்ராகி விட்டார். இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, ஆசிரியப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருந்தது, அதில் தேவன் இருந்தார். உண்மை. இயேசு கிறிஸ்து என்றைக்கு உயிர் தெழுந்தாரோ அன்றைக்கு, இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரித்தாரோ அன்றைக்கு திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. 2 காரியம். இப்போ நீ உள்ளே வரலாம். இப்போ 2வது, தேவன் உள்ள இல்லை, அவர் வெளியே வந்துட்டார். யார் யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் அவர் குடிகொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை அவர் அவருடைய ஆலயமாகவே மாற்றிவிட்டார். ஆமென். அப்போ தைரியமாக நிற்கலாம், தைரியமாக வரலாம். அவரை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்ட வேண்டும், மேன்மை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் இருப்பிடம் என்ன? தேவனுடைய சமூகம்தான் ஆசீர்வாதத்துடைய முக்கியமான புள்ளி, முக்கியமான மையம். தேவனுடைய பிரசன்னம், தேவன் இருக்கிற ஒரு இடம்.
தேவ சமூகம். சொல்லுங்க, தேவ சமூகம். ஆமென். ஆகவேதான் மனிதனை உருவாக்கும் போது ஒரு தேவ சமூகத்தில் தான் மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவ சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள், தைரியமாக நின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் மனிதனை தேடி வந்தார், மனிதனோடு பேசினார், மனிதனோடு வாழ்ந்தார். ஏதேன் தோட்டத்திற்கு இயேசுக்கு தேவனாகி கர்த்தர் வந்தார். திருத்துவ தேவனுடைய உலாவுதலை ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் மனிதர்கள் பார்த்தார்கள், சந்தித்தார்கள். கவனமாக கேளுங்க, இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாகவே தெரியும், இல்லைங்களா? எல்லாருமே. வேதத்துடைய முதல் பகுதியாக தான் நமக்கு காண்பிக்கின்றது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே மனிதன் தேவனை முகமுகமாக தரிசித்தான், தேவனோடு உறவாடினான், தேவனோடு பழகினான், தேவ சமூகத்திலே தைரியமாக நின்றான் மனிதன். புரியுச்சுங்களா? எப்போதுமே பிகினிங் போகணும், ஆரம்பத்தில் போகணும். மனிதனுடைய நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இடையில வர ஒரு வசனத்தை பார்க்கக்கூடாது. ஆரம்பத்தில் என்ன? அதுதான் வேத வியாக்கியானத்தில் ஒரு விதி ஒன்று இருக்குது, ஃபர்ஸ்ட் மென்ஷன் தியரின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் என்ன தேவன் போட்டாரோ அதுதான் உண்மை, அங்கு தான் எல்லா சத்தியமும் அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதேன் தோட்டத்தில் முதல் 2 அதிகாரம் இருக்குது பாருங்கள், 3 அதிகாரம் இருக்குது, அங்கே தான் மனிதனுடைய எல்லா நிலைமையும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ மனிதன் பாருங்கள் எப்படி இருந்தான். பாவ உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் தேவனுடைய எல்லையில் வாழ்ந்தவன் தான் மனிதன். பூலோக வாழ்வையே பரலோக வாழ்வாக அனுபவித்தவர்கள் தான் மனிதர்கள். கவனமாக கேளுங்க, பரலோகத்தில் போய் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழல, பூலோகத்திலேயே பரலோக வாழ்வை வாழ்ந்தார்கள். சொல்லுவோம், பூலோகத்திலேயே பரலோக வாழ்வு. புரிஞ்சுங்களா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கிறிஸ்தவங்களை எதிர்பார்ப்பலாமே எப்படியாவது பரலோகம் போயிடணுங்க, எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணுங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே மக்களுடைய எல்லா எதிர்பார்ப்பும் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணுங்க. கவனமகள் நிச்சயம் பரலோகத்துக்கு போவோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக நீங்கள் பரலோகத்துக்கு வருவீர்கள், பரலோகம் செல்வீர்கள். சந்தேகம் ஏதாவது இருக்குதா? ரட்சிக்கப்பட்டிருப்பிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், நிச்சயம் உண்டு. கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம உடனே பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. இந்த பூமியில் நமக்கு ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். புரிஞ்சுக்கலாம்? பூமியில் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். இந்த வாழ்வை நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வாழ்வை ஜெயமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு பேர் வச்சிட்டியா, எல்லாத்துக்கு பேர் வச்சிட்டியா, ரைட்டு ஓகே சரி பரவாயில்ல கிளம்பி வா பரலோகத்துக்கு வா, இதுக்கு தான் உன்னை உருவாக்குனேன்னு சொல்லி உடனே ஆதாம் ஏவாளை உடனே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரா? சில நினைக்கலாம், பேசாமல் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட அவன் பாவம் செஞ்சுருக்க மாட்டான்யா, அவர் பட்டக விட்டுட்டு போயிட்டார், அதனால தான் அவன் தப்பு பண்ணலாம், ஒரு பரலோகத்துக்கு கூட்டி போய் இந்த பிரச்சனை வந்திருக்குங்களா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. கவனமாக கேளுங்க, தேவன் மனிதனை அவரை போலவே உண்டாக்கியிருக்கிறார். இந்த பூமியில் அவரை போல வாழக்கூடிய ஒரு வாழ்வு உண்டாக்கியிருக்கிறார். அப்போ இந்த பூலோகத்திலேயே நீங்கள் பரலோக வாழ்வை அனுபவிக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமையையும் குடும்பத்தில் உறவையும் அன்பையும் மனிதன் ஆரம்பத்திலே அனுபவிக்க ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட ஒரு இது இருந்தது. சரீரத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்தான், சரீரத்தில் நீடிய வாழ்வோடு வாழ ஆரம்பித்தான். ஏனென்று சொன்னால் தேவன் தந்த ஜீவன் அவனுக்குள்ளாக நிறைந்து வழிந்தபடியால் ஏதேன் தோட்டத்தில் கல்லறைக்கு இட வேண்டிய அவசியமே இல்லை. 930 வருஷங்களும் ஆதாம் நல்ல சுகஜீவியாக வாழ ஆரம்பித்தான். 900 வருடங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு வேத வல்லுநர் சொல்கிறாங்க, ஏனோக்கு காலகட்டம்லாம் ஆதாம் இருந்தாருன்றாங்க, ஆதாம் ஏனோக்கை பார்த்தாங்கன்றாங்க. ஆதாமுடைய அனுபவங்களெல்லாம் ஏனோக்கு வரையிலும் ஆதாம் ஏதேன் தோட்ட விஷயத்தெல்லாம் ஏனோக்கு வரையிலுமே ஷேர் பண்ணியிருக்கிறாருன்றலாம் வேத வல்லுநர்கள் அதை வியாக்கியானம் பண்ணி அதை விலைக்கு அழகாக சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஏன் சொல்கிறேன்னா, தேவனுடைய ஜீவன் நிறைந்து வழிந்தபடியால் அந்த இடத்துல மரணத்துக்கு வழியே இல்லை. ஆனால் பாவம் என்ற ஒன்று உலகத்தில் பிரவேசித்ததுனால 930வது வருஷத்தில் மறிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. யோசிச்சு பாருங்கள், ஆதாம் 930 வருஷத்திலும் மருத்துவமனைக்கெல்லாம் போனார்னு பார்த்தா மருத்துவமனைக்கு அங்கே இடமே இல்லை. இன்னும் சொல்லுங்கள், ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்கிட்டு கர்த்தர் அங்கே மெடிக்கல்லாம் உருவாக்கி வைக்கல. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால் அங்கு மருந்து மாத்திரைக்கு இடமே இல்லை. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால் தெய்வீக பாதுகாப்பை அனுபவித்தார்கள். ஐஸ்வர்யம் அவர்கள் வாழ்க்கையின் பங்காக இருந்தது. ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். எடுத்து படிப்போம். ஆதியாமம் 2:1. இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அது மட்டுமல்ல, 11ஆம் வசனம் படிக்கின்றோம். முதலாம் ஆற்றுக்கு
பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். ஆதாம் வாழ்ந்த ஏதேன் தோட்டத்தில் நெல் விளைந்தது என்று போடப்படல, பொன் விளைந்தது. சொல்லுங்க, பொன் விளையும். பொன் விளையும் பூமி. அந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமையில் வயலும் வாழ்வில் சொல்லுவாங்க பொன் விளையும். அன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் வரதில்லை. பொன் விளையும் பூமி. நான் சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் முத நெல் விளைந்த பூமியில் நடக்கலை, பொன் விளைந்த பூமியில் நடந்தான். அவ்விடத்தின் பொன் நல்லது என்று முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி விடும். அவ்விடத்திலே பொன் விளையும். கவனிச்சீங்கன்னா, பொன் விளைந்தது. சொல்லுங்க, பொன் விளைந்தது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பொண்ணு மேலே ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருக்கிறார். பொன் விளைந்த பூமியில், தங்க பூமியில், தங்கத்து மேலே நடந்து வந்துக்கிட்டு ஓடிட்டு விளையாண்டுட்டு இருந்தார் நம்ம ஆதாம். வந்து தேவைக்கு அதிகமான ஐஸ்வர்யம். கவனமாக கேளுங்க, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? தேவன் எங்கே இருக்கிறாரோ, தேவ சமூகம் எங்கே இருக்குதோ அங்கே வியாதிக்கு இடம் இருக்காது. தேவ சமூகம் எங்கே இருக்குதோ அங்கு கல்லறைக்கு இடம் இருக்காது. தேவ சமூகம் எங்கே இருக்குதோ அங்கு நீடிய ஆயுளுக்கு பஞ்சம் இல்லை. தேவ சமூகம் எங்கே இருக்குதோ அங்கு பொண்ணுக்கு பஞ்சம் கிடையாது. தேவ சமூகம் எங்கே இருக்குதோ அங்கே ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சம் இல்லை. அது மட்டுமல்ல, 9ஆம் வசனம், தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களின் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஏதேன் தோட்டத்தில் லட்சக்கணக்கான மரங்கள் லட்சக்கணக்கான மரங்கள் பழுத்து குலுங்கி கடந்தது. ஆமென். பைபிள் பார்க்குறோம், பார்வை. சொல்லுங்க, பார்வைக்கு அழகு. சொல்லுங்க, பார்வைக்கு அழகு. அன்னைக்கே கருத்து பாருங்க, உன் கண்ணே நல்லா ஒரு அழகானதை பார்க்கணும். ஏதேன் தோட்டத்தில் அழகானதான் கருத்து பார்க்க வச்சார். அப்புறம் புசிப்புக்கு நல்லது. சொல்ல, புசிப்புக்கு நல்லது. சொல்ல, புசிப்புக்கு நல்லது. என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு சொல்கிறாங்களே விட்டமின் குறைபாடு, அந்த குறைபாடு, இந்த குறைபாடு. புசிப்புக்கு நல்லதுன்னா எல்லா விட்டமினும் கலந்த மரங்கள், பழங்கள் எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி அன்னைக்கே வச்சுருந்தார். வந்து எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு 3 பழம் வாங்கிட்டு வாங்க, அப்படி வரும்போது ஒரு 4 வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க, 2 மாதுளம் பழம் வாங்கிட்டு வாங்க. அப்படி சொல்லல, அப்படி தேவன் வைக்கல. எல்லாமே டூ மச், தேவைக்கும் அதிகமாக, அளவுக்கும் அதிகமாக, போதுமானதுக்கும் அதிகமாக. சொல்லப்போனால் ஆதாம் ஒரு ராஜாவை போல வாழ்ந்தான் ஏதேன் தோட்டத்தில். கவனமாக இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? தேவ சமூகம். ஏதேன் என்று சொன்னாலே தேவன் நிறைந்த ஒரு இடம், தேவன் வாழுகின்ற ஒரு இடம், தேவன் இருக்கின்ற ஒரு இடம், தேவ சமூகம். அப்போ தேவ சமூகத்தில் ஆதாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தார். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கிறேன். பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆளுகை கையில் தேவன் கொடுத்திருக்கிறார். கவனிச்சிங்களா? திரும்ப சொல்கிறப்ப தேவ சமூகத்தை பற்றி பேசிட்டு வரேன். தேவ சமூகம் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. எல்லா ஆசீர்வாதத்தின் உறைவிடம், எல்லா ஆசீர்வாதத்துடைய பிறப்பிடம், எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்று தேவ சமூகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்தான் பிற்காலத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது எதை அதிகமாக விரும்பினார் தெரியுங்களா? தேவ சமூகத்தை விரும்பினார், தேவ சமூகத்தை நாடினார். தேவ சமூகத்தில் நித்தியானந்தம், பேரானந்தம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்கிறது என்பதை தாவீது கண்டுபிடித்தார். சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவர் மிகப்பெரிய அரசனாக மாறினார். மிகப்பெரிய அரசனாக மாறினாலும் தாவீதின் உள்ளம் வாஞ்சை எல்லாமே தேவனுடைய ஆலயத்தின் மீதே வாஞ்சையாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அங்குதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். ஆமென். நன்றாக புரிந்து, உலகத்தில் கிடையாது. தேவ சமூகத்தில் தேவ சமூகம் ஆசீர்வாதத்தின் பிறப்பிடமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறு ஒன்று சென்றாங்க. 4 ஆறும் 4 நாடுகளை உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பைபிள் போடப்பட்டிருக்கு பாருங்க, 14ஆம் வசனம். அதுக்கு முன்னாடியிலேருந்து படிக்கிறேன் பாருங்க. 10, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. அதில் 1ஆம் ஆற்றுக்கு பைசோன், 13, 2ஆம் ஆற்றுக்கு கீகோன், 14, 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல், 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று சொல்லக்கூடிய பேர். ஐப்ராத் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிற ஈராக் தேசத்தில் ஓடிட்டு இருக்கிறது.
அப்போ அது சுற்றி தான் ஏதேன் தோட்டம் இருந்தது. ஈராக் அது பகுதி சுற்றி தான் இந்த ஏதேன் தோட்டம் இருந்தது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் பேசியிருக்கிறார்கள். ஆகவே ஆதாமுடைய ஆளுகையின் கீழாக பல தேசங்கள் அன்றைக்கு இருந்தது. ஒரு தேசம் கிடையாது, 4 தேசங்களையும் தேவன் ஆதாம் கையில் கொடுத்திருந்தார். அங்கு தேவ சமூகம் இருந்தது. அத்தனைக்கு காரணம் தேவன் ஆதாமுக்கு தந்த நீதியின் அடிப்படையில் தான் தேவனுடைய சமூகத்திலே ஆதாம் தைரியமாக வர முடிந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீதி என்ற ஒரு காரியம் இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கிற நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாரும் இப்படி தைரியமாக உட்காரக்கூட முடியாதுங்க. நீங்கள் உலகத்தில் பிற மதங்களில் பார்த்தீங்கன்னா யாரோ உட்காந்து பார்த்துருக்கீங்களா? எந்த கோயில் ஏதோ உட்காந்து பார்த்துருக்கீங்களா? வழிபடும் பொழுது தொழுது கொழுந்து உட்காந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? எல்லா பிற மதத்தில் நின்றுட்டே இருப்பாங்க. கோயில் அந்த கருவறை வர நின்று தான் போகணும். அதுக்குன்னே பெரிய கியூவெல்லாம் வச்சுருப்பாங்க, கியூ வரிசெல்லாம் வச்சுருப்பாங்க. நின்றுட்டே போகணும் எல்லாம் பல காரியம் நின்றுட்டு தான் இருக்கணும். இங்கே எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குறீங்க. ஹலோ, நல்லா உட்காந்துருக்கிறீங்க. இன்னும் நல்லா உட்காந்து இன்னும் நல்லா இதே மாதிரி ஷீட்டில் உட்காரன்னு எனக்கு ஆசை. சீக்கிரம் போட்டுருவோம் எல்லாத்தையுமே வந்து. அந்த சேர்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான், நீங்கள் கை வைக்க முடியல. இன்னும் இந்த மாதிரி ஷீட்லாம் போட்டால் இன்னும் நல்லா அழகாக உட்காரன்னு ஆசைப்படுறோம் வந்து. தேவன் விரும்புகிறார். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து பாருங்கள், மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது வந்து. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் இன்றைக்கு அழகாக உட்கார்ந்துருக்கிறீர்கள். அத்தனை காரணம் தேவ நீதி. பயத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை. கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை. குற்ற உணர்வோடு இருக்கிறீங்களா? இல்லை. தைரியமாக உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் முகத்தில் புன்முறுவல் இருக்கிறது, சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க. இது எல்லாமே தேவ நீதியால் நமக்கு கிடைத்தது. தேவ சமூகம் இந்த நீதியை நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கின்றது. ஆகவே தேவ சமூகம் அவருடைய சமூகத்தில் நிற்கும்படி தேவன் அளிக்கக்கூடிய ஒரு திராணி எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அஸ்திபாரமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் நீதியை அடைந்தால் மட்டும்தான் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவன் பங்குதாரராக மாறுகின்றான். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக மாறுகின்றான். நீதி அவசியம். நீதியை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நல்லா திரும்ப சொல்கிறேன் ஒரு காரியம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ நீதி அவசியம். தேவ நீதி என்னத்தை காண்பிக்கிறது? என்னுடைய எல்லா ஆசீர்வாதமும் எதின் அடிப்படையில் கிடைக்கிறது என்று சொன்னால் அவருடைய நீதியால் எனக்கு கிடைக்கின்றது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எதற்காக வந்தார், ஏன் மரித்தார்? கவனமாக கேளுங்க. அவர் இந்த உலகத்தில் வந்து எனக்காக மரித்தவருடைய முக்கியமான ஒரு காரணம் என்னையும் உங்களையும் நீதிமானாக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக நீதிமானாக்கணும்? தேவனோடு நீங்கள் நெருங்க வேண்டும், தேவனோடு பழக வேண்டும், தேவ சமூகத்தில் தைரியமாக வர வேண்டும் என்பதற்காக நீதி என்ற ஒரு காரியத்தை நமக்கு தேவன் ஈவாக கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆகதான் பவுல் சொல்றார், இது உங்களால் உண்டானது அல்ல, அவருடைய கிருபையால், இலவசமாய் அவருடைய கிருபையால் நீங்கள் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சுங்களா? முதலாவது சொன்னேன், தேவனுடைய சமூகம் தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் வழி, வாசல், பிறப்பிடம், ஊற்று எல்லாமே. புரிஞ்சுங்களா? ரெண்டாவது, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானது தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய தைரியமான நிலை, நீதி. ஆதாம் இந்த நீதியை உடையவனாக இருந்தான். பாவம் செய்த உடனே இந்த நீதி அவனுக்குள்ளாக இருந்து பறிக்கப்பட்டு போனது. மூன்றாவது, இந்த நீதியை நாம் அடைவதற்கு வழி என்ன? நீதிமானாவதற்கு வழி என்ன? ஒரே வழி, நீதிமானாவதற்கும் தேவ சமூகத்திற்கு செல்வதற்கும் ஒரே வழி, இரத்தமே. சொல்லுங்க ரத்தம், சொல்லுங்க ரத்தம், சொல்லுங்க ரத்தம், நல்லா சொல்ல ரத்தம். ரத்தம்னு சொன்னாலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, என்னங்க அது ரத்தம்னு சொல்கிறீங்க, அது ஒரு மாதிரி எங்கள் ரத்தம்னு சில ரத்தத்தை பார்த்தாலே ஆனம் வாங்கி விழுந்துருவாங்க. நாங்கள் ஒரு காட்டு மிராண்டி தரமா ரத்தம்னு சொல்கிறீங்க, ஒரு புனிதமான ஒரு இடத்துல வந்து ரத்தம்னு சொல்லிட்டு ரத்தத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் சில பேருக்கு ரத்தம் என்று சொன்னாலே பிடிக்காது, ரத்தம் என்று சொன்னாலே பயங்கருவாங்க, ரத்தம் என்று சொன்னால் அருவருப்பாக இருக்கும், ரத்தம் என்ற ஒரு வார்த்தை கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். வந்து ஆதாம் கீழ்ப்படியாமையினால் தேவ சமூகத்தை விட்டு இழந்து போனான். ஆனால் தேவன் திரும்பவும் இரத்த வழியின் மூலமாக தான் மனிதனோடு தேவன் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார். தேவ சமூகத்தை மனிதன் இழந்து போனதனால், தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய திராணி இழந்து போனதனால் மனிதனுடைய வாழ்வில் பயம் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. அதுதான் தோட்டத்தில் போய் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி போய் ஒளிந்து கொள்கிறான். தேவன் தேடி வராரு, இவன் போய் ஓடி போய் ஒளிந்து கொள்கின்றான். தேவனுக்கு பயந்து மரத்தின் பின்னாடி ஓடி போய் ஒளிந்து கொள்கிறான். 8ஆம் வசனம் படிக்கின்றேன்.
8 பிற்பகுதி, அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். புரிஞ்சுக்கலாம் அவங்க நிலைமை என்ன? ஏன் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? ஆண்டவர் ரொம்ப தைரியமாக முன்னாடி வந்தாங்க. தைரியமாக வந்து ஹாய், ஒருத்தர் பார்க்கும்போது ஹாய் பிரைஸ் லார்ட், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்ல மாதிரி தான் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ வந்தோனையும் இப்போ சில பேரை பார்த்து ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஹலோ, சில பேர் உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது தென்பட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒரு நல்லா வந்த நீங்கள் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி திருப்பிக்குவீங்க, இப்படி திருப்பிக்குவீங்க, அப்படி திருப்பிக்குவீங்க. இப்போ ஆதாமுக்குள்ளே பாவம் உள்ளே போன பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுனால ஆண்டவரை பிடிக்காதவனாக மாறிவிட்டான். ஆதாமுக்குள் இருந்த தைரியம் மறைந்து விட்டது. தான் நிர்வாணி என்ற எண்ணம் உள்ள வர ஆரம்பித்து விட்டது. மனம் ஃபுல்லாகவே என்ன நிரம்பி இருக்கிறது, பாவம் நிரம்பி இருக்கிறதுனால, தைரியம் மற்ற போனதுனால தேவ சமூகத்திலே நிற்க தகுதியற்றவன் என்பதை உணர ஆரம்பித்தான். இதற்கு தகுதி இல்லை என்பதை உணர ஆரம்பித்தான். பாருங்கள், முதலாவது பிசாசு கீழ்ப்படியாமையை காட்டும்படி அவனை தூண்டிவிட்டான். புரிஞ்சுங்களா? ரெண்டாவது, நீ தகுதியற்றவன் என்ற குற்றச்சாட்டை அவன் மேலே தூக்கி போட்டான். யார்? பிசாசு. இன்றைக்கு அப்படி தான் உங்கள்கிட்ட பிசாசு நடந்து கொள்கிற விதமே என்ன தெரியுங்களா? கீழ்ப்படியாமை. உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் முதலாவது பிசாசு பண்ணுற ஒரு காரியம், அதே ஃபார்முலா தான் இன்றைக்கி பிசாசு பயன்படுத்துகிறான். என்ன பயன்படுத்துகிறான்னா, முதல்ல உங்களை கீழ்ப்படியக்கூடாது என்பது பிசாசுடைய டார்கெட்டே. ஹலோ, பக்கத்தில் புரிஞ்சான்னு கேளுங்களேன். சில பேருக்கு நான் புரியல. சில பேர் என் கூட வந்துட்டு இருக்கிறீங்க, சில பேர் பாதி ஆகாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. பிசாசுடைய டார்கெட்டு நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது. ஜெபம்னு ஆசைப்படுவீங்க, அப்போ தான் ஜெபம் பண்ணவே விடமாட்டான். அவங்கள பைபிள் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, பைபிள் படிக்க விடமாட்டான். சர்ச்சுக்கு சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுவீங்க, சில பேர்லாம் பாருங்கள் வரவே மாட்டாங்க. இதெல்லாம் கீழ்ப்படியாமல் ஒரு அர்த்தம். முதல்ல உங்களை எங்கே நல்லா எதெல்லாம் கீழ்ப்படியாமல் வருகிறதோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. அங்கே பிசாசுக்கு நீங்கள் கேட்டை திறந்து விட்டுட்டீங்க. பக்கம் சொல்லுங்கள், எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் வருதோ அங்கே பிசாசுக்கு வாசலை திறந்து விடுறீங்க. வாங்க உட்காருங்க. டீ காஃபுறீங்களா? டீயா, காஃபியா, கூல்ட்ரிங்க்ஸா, என்ன குடிக்கிறீங்க கேட்குற மாதிரி இப்போ என்ன பண்ணுறோன்னா, பிசாசை வீட்டில் உட்கார சோஃபாவில் உட்கார வச்சு சொல்லுங்கள் லூசிஃபர், உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ, என்றென்றைக்கெல்லாம் தேவனுடைய காரியம் என்று வரும்போது கீழ்ப்படியாமைக்குள் போகின்றோமோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்களை நீங்கள் அறியாமல் பிசாசுக்கு கேட்டை திறந்து விடுறீங்க. அதில் ஒரு விஷயம் தெரியுங்களா? ஊழியக்காரன் தேவனுடைய ஸ்தானத்தில் இருக்கின்றவன். அநேக நேரத்தில் நான் சொல்கிற வார்த்தைகள் நீங்கள் கேட்பதும் தேவன் சொல்கிற வார்த்தையை கேட்பதும் ஒன்று. என்றென்றைக்கெல்லாம் நீங்கள் நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறதும் ஒதுக்கி தள்ளுறதும் தேவனுடைய வார்த்தையை ஒதுக்கி தள்ளுறதும் ஒன்று. பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. என்ன புரிஞ்சிச்சின்னு கேளுங்க. ஆனால் என்ன புரிஞ்சின்னு பக்கத்தில் கேளுங்க. எல்லாம் சிரிக்க சொல்லலைங்க. இப்போ சொன்னது என்ன புரிஞ்சிச்சின்னு கேளுங்க. பேசுங்க, என்ன புரிஞ்சுன்னு பக்கத்தில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை ஊழியக்காரனாக பார்க்கிறீர்களோ இல்லையோ, தேவனுடைய அவருடைய பணிவிடைக்காரனை அவர் பார்க்குறார். இங்கே சொல்லப்படுற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நாங்கள் எதோ உங்கள் சுயத்தில் பேசிகிட்டு இருக்கல, தேவனுடைய வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் சொல்கிற எந்த ஒரு காரியமும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகின்ற காரியத்தை சொல்லலை, உங்களை பின்னாடி தள்ளுகின்ற காரியத்தை சொல்லலை. இந்த இடத்துல புல்பெட்டில்னு சொல்கிறேன், தேவன் என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ அதை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். என்றைக்கெல்லாம் திரும்ப சொல்கின்றேன், கீழ்ப்படியாமை என்ற ஒரு காரியம் வருகின்றதோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் பிசாசை உட்கார அமர வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் பிசாசு கால் மேல் கால் போட்டு உட்காந்து அவங்கள ரசிச்சுட்டு இருக்கிறான் தெரியுமா? பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுங்களான்னு கேளுங்க. தெரியலையா சில பேருக்கு? எனக்கு தெரியுதுங்க உங்கள் வீட்டில் உட்காந்து இருக்கிறது. நாங்கள் பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க. ஆமாம், முதலாவது அவன் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? ஆதாமையும் ஏவாளையும் கீழ்ப்படியாமைக்குள் கொண்டு போனான். பி கேர்ஃபுல். என்றென்றைக்கெல்லாம் தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் நீங்கள் கீழ்ப்படிய மறுக்கிறீர்களோ அப்போலாம் நல்லா புரிஞ்சுங்க, பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடத்தை கொடுக்கிறீர்கள். ரெண்டாவது பிசாசு செஞ்ச ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில்,
அவன் தகுதியற்றவன் என்ற குற்றச்சாட்டை அவன் மேலே தூக்கி போட்டான். நீ தகுதியற்றவன், நீ வாழ பாருங்க. முதல்ல கீழ்ப்படியாமைக்குள்ளே போனாலே அடுத்து உங்களுக்குள்ள என்ன வரும் தெரியுங்களா? நம்மளாம் லாய்க்கு இல்லைங்க, நம்மளாம் இதுக்கு தகுதி இல்லைங்க, நம்மளாம் அதுக்கு கொடுத்து வச்சவங்க கிடையாது, இதுக்கு நமக்கெல்லாம் ராசி இல்லைங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. வந்து மூன்றாவது, தேவ சமூகத்தை விட்டு நீ மறைத்துக்கொள் என்ற ஆலோசனை சொல்லுவான். கவனமாக கேளுங்க. நீ தேவ சமூகம் இன்றைக்கு நம்ம ப்ரேயர், தேவ சமூகத்துக்கு இணையாக இருக்கின்ற ஜெபம், பைபிள் படிப்பு, ஆராதனை, பாடல், துதி எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துக்கு ஈக்குவலான ஒரு காரியம். இதெல்லாம் போக விடாமல் தடை பண்ணுற எல்லாமே பிசாசுடைய காரியம்தான். பக்கத்தில் புரிஞ்சான்னு கேளுங்க. அதுதான் பாருங்கள், சபைன்னு சொல்லும்போது ஏன் சர்ச்சில் கருத்துலாம் வச்சிருக்கு, ஏன் பாட்டை வச்சிருக்கிறாரு, ஏன் துதியை வச்சிருக்கிறாரு, ஏன் ஜெபத்தை வச்சிருக்கிறாரு? நீங்கள் என்ன ஒன்லி பிரசங்கம் மட்டும் தான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, பிரசங்கம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. திருவிருந்தை பற்றி பேசும்போது சொன்னேன், சில சபையெல்லாம் திருவிருந்து மட்டும்தான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கு, வேறு எதுக்குமே வர மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க சில பேர்லாம். வந்து நல்ல கவனமாக, தேவ சமூகத்தை விட்டு விலக செய்கிற எல்லா காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே என்ட்ராச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் லைஃப்பில் பிசாசை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும்படி நீங்கள் இடத்தை அனுமதித்திருக்கிறீர்கள். எங்கெல்லாம் ஜெப தட்டுப்பாடு வருகிறதோ, நல்லா உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் தேவ சமூகத்தில் உங்களால் இருக்க முடியும், ஜெபம் என்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ, வேதம் என்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ, ஆராதனை என்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ, கர்த்தரை துதிக்கின்றது என்ற உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ, இவைகள் எல்லாமே தேவ சமூகத்துக்கு நெருங்கக்கூடிய ஒரு காரியம். இதிலெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு பிசாசுடைய எண்ணம். ஆகவே இந்த லைனில் உங்களை டச் பண்ண விட மாட்டான். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு 2 வாரம் ஜெபத்தை நிப்பாட்டி பாருங்கள், என்ன நடக்கும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். 2 வாரம் ஜெபம் பண்ணுற நிப்பாட்டி எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள், 2 வாரம் நாங்கள் ஏன் பாஸ்டர் 2 நாள் ஜெபம் பண்ணுறேன், 2 நாள் ஜெபம். நான் கேட்குறேன், சில பேர்லாம் உங்கள் ஆவியில் நான் பார்க்குறேன், உங்களை கவனிக்கிறேன். சில பேர்லாம் 2 வாரம் 3 வாரமும் ஜெபம் பண்ணாத ஆட்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. என்னுடைய ஆவியில் அதை உணர்றேன், ஸ்பிரிட்டில் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சில பேர்லாம் வந்து சில பேர்லாம் வேதத்தை படிக்கிறது கூட கிடையாது. சில பேர்லாம் டெய்லி கேலண்டரில் ஒரு வசனம் படிச்சுட்டு மட்டும் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறீங்க, பைபிள் பக்கம் திரும்புறதே கிடையாது. இங்கே உட்காந்துருக்கிற உங்களை பார்த்து கருத்தை சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் வேதத்தோட தொடர்பில் இருந்து பாருங்கள், தேவன் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆலயமும் அப்படி தான். தேவ சமூகம் முதலாவது உங்களை பிசாசு கீழ்ப்படியாமைக்குள் கொண்டு போவான். 2வது, நீ தகுதியற்றவன், இதுக்காக லாய்க்கில் என்ற குற்றச்சாட்டை கொண்டு வருவான். 3வதாக, தேவ சமூகத்தை விட்டு நீ மறைத்துக்கொள் என்ற ஆலோசனை சொல்லுவான். ஜெபம் அது ஒன்று. இன்னைக்கு ஜெபம், இன்னைக்கு நாளைக்கு ஜெபம் பண்ணிக்க. இந்த வார்த்தை கேட்டீங்களா? ஹலோ, பக்கத்தில் கேட்டு இந்த வார்த்தை கேட்டீங்களா? கேளுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், குறைஞ்சா போயிடுவேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், ஒல்லியாவா போயிடுவேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா பாஸ்டர் வந்து குச்சி வச்சு உன்னை அடிக்கவா போகிறாரு. ஏங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ணுறது கிடையாது. நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், ஏன் சர்ச்சுக்கு வரலாம் கேட்பறோம், உங்களை வந்து நிற்க வச்சு அடிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும், கர்த்தரை கனம் பண்ணுகிற என்னை கனம் பண்ணுகிறவங்க கர்த்தர் கனம் பண்ணுவன்றிருக்கிறார். யார் யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு இணையான காரியத்தை ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், அவங்கள நான் கனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனால் வரக்கூடிய கனத்தை நீங்கள் அடைவீர்கள். 4வது, பிசாசு என்ன பண்ண வந்துடுறீங்களா? உன்னுடைய தகுதியற்ற நிலையை மாற்றுவதற்கு நீயே முயற்சி செய். நீ யாரையும் நம்பாத. தன் கையே தனக்கு, உன்னை நீயே நம்பிக்க, உன்னை நீயே எப்படி பண்ணிக்க, உன்னை நீயே. பிசாசு அப்படி தான் பண்ணான். அவங்க நிர்வாணிகள் தங்கள் சுய முயற்சிகளெல்லாம் கொண்டு போக ஆரம்பித்தான். ஆதாம் ஏவாளும் அத்தியிலைகளை தைத்து கொண்டு சொந்த முயற்சி அண்மை எதை காண்பிக்கிறேன்னு சொன்னால், தங்கள் தகுதியின்மை மூடுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். கவனிச்சிங்களா? தங்களுடைய முயற்சி தோல்வி அடைந்ததுனால் தோல்வி மனப்பான்மையும் அவங்க நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு. முயற்சி செஞ்சு நிர்வாணத்தை மூடினாங்களா, தோல்வி சக்ஸஸா ஃபெயிலியர் ஆச்சா, தோற்று போணுச்சா? இலை ட்ரெஸ், லீஃப் ட்ரெஸ், இலை உடை எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும்? போச்சு. தங்கள் முயற்சி வீணாக போய்விட்டது.
ஆனால் அவர்களுடைய தகுதியின்மை மாற்றும்படி தேவன் ஒரு திட்டத்தை உண்டு பண்ணினார். அவன் பைபிள் படிச்சோம் இல்லையா? ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் கர்த்தர் தோல் உடைகளை உண்டு பண்ணினார். ஒரு மிருகம் அடிக்கப்படாமல் தோல் உடை அங்கு வருவது இல்லை. அதான் உங்களுக்கு காமிச்சேன். அதன் ரத்தம் சிந்தப்படாமல் தோல் உடை கிடைக்கப் போவது இல்லை. ஒரு மிருகம் அடிக்கப்படணும். அந்த மிருகம் அடிக்கப்படும் போது அதோட ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் போனால் தோலை உரிக்க முடியும். புரிஞ்சுங்களா? ரத்தம் சிந்தப்படாமல் தோல் உடை கிடைப்பது அரிது. ஆகதான் தேவனாய கர்த்தர் இரத்தம் கலந்த தோலினால் அவர்களை மூடினார் என்றே அதற்கு பதம். தோலினால் மூடினார் என்பதை விட இரத்தத்தினால் மூடினார் என்பதுதான் பொருத்தமான ஒரு பதில். இரத்த உடையினால் அவர்களை மூடியிருக்கிறார். அப்போ மனிதனுடைய தகுதியை மூடுவதற்கு அத்தி இலை வழி அல்ல. அத்தி இலை மார்க்கம் தேவ சமூகத்தை அடையக்கூடிய வழி அல்ல. அதனுடைய முயற்சி எல்லாம் வீண். அத்தி இலையின் மூலமாக தேவனை சந்திக்க தன்னுடைய நிர்வாணத்தை மூட வேண்டும் என்று பிரயாசப்பட்டால் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் தான் சென்று போய் முடியும். இன்னைக்கு மதங்கள் எல்லாமே மனிதனுக்கு எதை காண்பிக்கிறது? இந்த முயற்சியை தான் காமிக்குது. அத்தி இலை முயற்சியை தான் காமிச்சிட்டு இருக்குது. நீ தன்னுடைய தகுதியினால் உன் முயற்சியினால் கடவுளை சந்தி, உன் முயற்சினால் கர்த்தரை கடவுளை சந்திக்கிறதுக்கு பிரயாசம் தான் இன்றைக்கு சொல்லுகிற உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் தங்கள் சொந்த முயற்சியை தான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி எல்லா இடத்துல எது இருக்குது? கடவுளை சந்திக்கணும்னா அவர்கள் முயற்சி தான், அவர்களுடைய கிரியைகள் தான் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், மனிதன் தன்னுடைய முயற்சியினால் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய திறனை சம்பாதிக்க முடியாது. நம்முடைய முயற்சியெல்லாம் வீண். தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய தகுதியை தேவன் நியமித்திருக்கிற வழி மூலமாக மட்டும்தான் தேவ சமூகத்தில் இருக்க முடியும். அந்த வழி என்ன? தேவ சமூகத்தில் தைரியமாக இருக்கக்கூடிய வழி, தேவ சமூகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வழி என்னவென்று சொன்னால் இரத்த வழி. சொல்லுங்கள், பிளட் வே. சொல்லுங்கள், இரத்த வழி. ஆமென். தகுதியற்ற ஒரு மனிதன் உயிர் பலியின் மூலமாக தேவனிடத்தில் இருக்கக்கூடிய தகுதியை பெறுகிறான் என்பதுதான் இது சத்தியம். எல்லா ஆசீர்வாதங்களும் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு கொண்டு வரக்கூடிய இடம் ஏற்கனவே சொன்னது போல் தேவனுடைய சமூகம். அப்போ தேவ சமூகத்தினுடைய வழி குற்றமில்லாத இரத்தம். ஒரு ஆடு, நான் விசுவாசிக்கிற ஒரு ஆடு கூட அடிக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஆடு குற்றமற்ற ஒரு ஆடாக கூட இருக்கலாம். யோசிச்ச பிறகு அவனுக்காக ஒரு அடிக்கப்பட்டது. ஆகவே மனிதனுடைய வாழ்வில் இரத்தம் மிக பிரதானமான பங்கு வகிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள், இரத்த வலி. அப்போ கர்த்தர் பாருங்க, முதல் குடும்பத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன? ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன? இரத்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். முதல் லெசன் என்ன? ஆதாமுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு முதல் பாடம் என்னவா இருக்கும்னா இரத்த பாடம். சொல்லுங்க, பிளட் லெசன். சொல்லுங்க, இரத்த பாடம், இரத்த சப்ஜெக்டு. புரியுதுங்களா? முதல் குடும்பத்திற்கு செயல்முறை பண்ணி காமிக்கிறார். இப்படி தான் நீ என்கிட்ட வர முடியும். பிற்காலத்தில் மக்கள் பலிகளின் மூலமாக தேவன்கிட்ட வர ஆரம்பித்தாங்க. இந்த பலிகளை எங்கே கற்றுக்கொண்டார்கள்? ஆதாம்கிட்ட தேவன் கற்றுக் கொடுத்தது. ஆதாம் அவங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார். நான் சொன்னியா, ஏனோக்கு வரையிலும் ஆதாம் உயிரோடு இருந்திருக்கிறார். அப்போ ஏனோக்கு வரை இருக்கக்கூடிய எல்லா சந்ததிகளுமே எந்த வழியை பின்பற்றினார்கள்? ஆதாமின் வழியை பின்பற்றினார்கள். அப்போ ஆதாமின் வழி என்ன? தேவன் கற்றுக் கொடுத்த வழி. தேவன் கற்றுக் கொடுத்த வழி என்ன? நீ தேவன்கிட்ட நெருங்க வேண்டும் என்று சொன்னால் இரத்தத்தின் மூலமாக தான் நீ என்னிடம் நெருங்க வேண்டும் என்பதுதான். அப்போ தேவனிடத்தை சேர வேண்டும் என்று சொன்னால் அவர் வைத்திருக்கிற வழி, அவரே உண்டு பண்ணின வழியின் மூலமாகத்தான் அவரிடத்தில் செல்ல முடியுமே ஒழிய வேற வழி இல்லை. சொல்லுங்க, இரத்த வழி. ஆமென். இரத்தம் என்ற வார்த்தை சிலரை பயமுறுத்துது. சில இடத்துல சில பேர்லாம் பாருங்கள், இந்த ரத்தம் என்ற ஒரு வார்த்தையே வேதத்தில் இருக்கக்கூடாதுன்னெலாம் பிளான் பண்ணுறாங்க. சில பைபிள் காலேஜஸ் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தை போதிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ரத்தத்தை பற்றி போதிக்கணும்னா அதெல்லாம் கூடாதுங்க, அதெல்லாம் தப்புங்க அப்படின்றாங்க. அநேக ஐரோப்பிய நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தெல்லாம் பற்றி சொல்லாதீங்கன்றாங்க. சபைகளில் இயேசுவின் ரத்தத்தை பற்றியே பேசாதீங்கன்றாங்க. அது என்ன இது? கொடூரமான பயங்கரமான ஒரு காரியத்தில் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்போம் ஒரு வசனம், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 6:16. பூர்வ பாதை. வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து
அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். கவனிச்சிங்களா என்ன சொல்றாருன்னு? எரேமியா மிக படிக்கிற வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரியுங்கள். பூர்வ பாதை எதை சொல்றாரு? பூர்வம்னா பிகினிங், ஆரம்பத்தில். ஆரம்ப வழி என்ன, ஆரம்ப பாதை என்ன என்று கேட்டு விசாரி. ஆரம்பத்தில்னா தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது மனிதனை உண்டாக்குனார் இல்லையா? அப்போ என்ன வழியை கர்த்தர் உண்டு பண்ணினார், அது விசாரி. அப்புறம் நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களும் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். பைபிளில் போடப்பட்டிருக்கு, மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அத்தனை வழிகளும் முடிவு மரணம். நீதிமொழிகள் 16:25 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரணம். பூர்வ பாதை என்பது ஆதி முதல் தேவன் வைத்திருக்கின்ற ஒரு பாதை. அது மாத்திரம்தான் மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். தேவன் உண்டாக்கின வழி பாதை அதுதான் இளைப்பாறுதல். ஆகவே சாலமோன் ஞானி சொல்றாரு, மனுஷனுக்கு நிறைய வழி, செம்மையாய் நல்லதா தோன்று நிறைய வழி இருக்குது, அதனுடைய வழிகள் எல்லாமே மரண வழிகள். புரிஞ்சுச்சு என்ன சொல்லியிருக்கிறேன்னு? மாசற்ற ரத்தம் சிந்தப்படாமல் தேவ சமூகம் இல்லை. தேவ சமூகம் இல்லாவிட்டால் மனிதன் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ தேவன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகம், தேவ சமூகத்துக்கு செல்லக்கூடிய ஒரே வழி மாசற்ற தூய ரத்தம். ஆகவேதான் ரத்தத்தை குறித்து நான் பேச வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் பேச போகிறேன், அடுத்த வாரத்தில் தொடர போகிறேன். ஆதாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை அதிகமாக போதித்திருப்பார்னு சொன்னால், இந்த ரத்தத்தை தான் ஆபேலுக்கும் காயினுக்கும் போதிச்சிருப்பார். முதல் மகன் காயின், இரண்டாவது மகன் சின்னவன் ஆபேல். ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டி முழு உலகத்தையுமே சாபத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். தேவன் ராஜாவாக மனிதனிருந்து ஆள வேண்டிய பூமியை இப்போ ஆதாம் பாவம் செய்தது மூலமாக பிசாசுக்கு விற்று போட்டான். எப்படி பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தபடியினால் அவனை மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியும் இந்த பாவத்திற்குள் சென்று விட்டது. ஆதாமுடைய சந்ததி. பொன் விளைந்த பூமி என்று சொன்னேன். பொன் விளைந்த பூமியில் இப்போ முள் விளைய ஆரம்பித்து விட்டது. அன்பும் பாசமும் தேவ சமூகத்தில் இருந்த வீட்டில் இருந்துச்சு, இப்போ வம்பும் வெறுப்புகளும் நிறைந்த குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். முதல் குழந்தை நல்லவனா வளருவான்னு பார்த்தா அவன் தான் பாருங்க பெரிய ஒரு கொலகாரனா வளர ஆரம்பிக்கிறான். சாவாமை உள்ள ஒரு சரீரம் தேவ சமூகத்திலே அவர்கள் இருந்திருப்பார்கள் சொன்னால் சாவாமை தொடர்ந்து இருக்கும். இன்னைக்கும் மனிதன் சாவாமலே வாழ்ந்திருப்பான். என்றைக்கு பாவம் உள்ள நுழைந்ததோ அன்றைக்கு வியாதிகள் சரீரத்தில் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி மனிதன் மரிக்க 930 வருஷம் வாழ்ந்த ஆதாம் வாழ்ந்தவன் 930 வருஷத்தில் மரிக்க ஆரம்பிக்கின்றான். அநேக பாவ பழக்க வழக்கங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. கடன் தொல்லை பெருக ஆரம்பிச்சிருச்சு. குடிக்க மனிதன் அடிமையாகி விட்டான். கவனமாக கேளுங்க, இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆதாம் இரத்தத்தின் மேன்மையையும் இரத்தத்தின் முக்கியத்துவத்தையும் போதித்து கொண்டே வந்ததுதான் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். பிரச்சனைக்குரிய உலகத்தில், கஷ்டம் நிறைந்த உலகத்தில், போராட்டம் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், சாபமும் வியாதியும் தரித்திரம் நிறைந்த உலகத்தில் ஆதாம் எதில் ஒரு உறுதியாக இருந்தார்னா பிள்ளைகளுக்கு இரத்தத்தை போதிப்பதில் உறுதியாக இருந்தார். இந்த இரத்தத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்பதை அவங்களுக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருந்தார். அத்தியிலையின் மூலமாக தேவனிடத்தில் நாம் நெருங்க முடியாது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக மட்டும்தான் காயின் ஆபேல் நாம் தேவனிடத்தில் நெருங்க முடியும் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தவர் ஆதாம். மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தையும் அதனால் வரக்கூடிய நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வழியே இரத்த வழிதான் என்பதை ஆதாம் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். தேவ பிள்ளைகள் இன்றைக்கும் நம்ம கூட இரத்த வழிகளை புரிந்து கொள்ளணும், இரத்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்துவம் ஒரு இரத்த மார்க்கம். இரத்த மார்க்கம், மதம் கிடையாது. மார்க்கம் என்றால் வழி, பிளட் வே. கிறிஸ்துவம் என்று சொன்னால் பிளட் வே, இரத்த மார்க்கம். அதுதான் எபிரேயர் ஆக்கியோன் என்ன சொல்கிறாருன்னா, எபிரேயர் 10:19 போங்க. எபிரேயர் 10:19 எபிரேயத்தில் நிறையா ரத்தத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு.
ஒரு சில காரியத்தை பார்ப்போம். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு கவனிங்க என்ன சொல்றாருன்றது கவனிங்க. எங்க பிரவேசிக்கணுமா? பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு. இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். ஆமென். எது தைரியம் கொடுத்துச்சான்? அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு வந்து. ஆமென். பிரவேசிப்பதற்கு, அவருடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. யோவான் 14:6 ஏசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஏசு கிறிஸ்து நானே வழி, ஐ ஆம் த வே அப்படின்னு சொல்றாரு வந்து. ஆகவே கிறிஸ்தவம் ஒரு இரத்த வழியின் மூலமாக மாத்திரமே தெய்வ பிரசன்னத்தையும் அதனால் வரக்கூடிய நன்மைகளையும் நாம் அனுபவிக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்கள், இரத்த வழியின் மூலமாக மட்டுமே தேவ பிரசன்னத்தையும் அதனால் வரக்கூடிய நன்மைகளையும் அனுபவிக்க முடியும். புரிஞ்சுங்களா? ஆதாம் ஒரு குறைவுள்ள மனிதன், பாவம் செஞ்சிட்டாரு. பாவம் செய்தனால் ஒரு குறைவுள்ள ஒரு மனிதனாக மாறினார். ஆனால் ஒரு காரியம், இரத்தத்துக்கு மரியாதை கொடுத்து பிள்ளைகளுக்கு அதை போதித்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாவ மனிதனா? ஆமா, பாவியா மாறினார். குற்ற உணர்வு வந்துச்சா? வந்துச்சு. ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு வந்துச்சு. நீதி இல்லை. ஆனால் நல்லா கவனமாக கேளுங்க, இரத்தத்தை கனம் பண்ணின ஒரு மனிதனாக ஆதாம் மாறினார். ஆகவே அருமையான பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த வெளிச்சத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இரத்தத்தை போதியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை போதியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஏன் அடிக்கப்பட்டுச்சு, எதற்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த ஒரு அறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் பிள்ளைகளுக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுப்போம், நிறைய காரியத்தை கற்றுக் கொடுப்போம். நெடு முழங்கால் ஜெபம் பண்ணுறியா? அதெல்லாம் பார்ப்போம், பெருமையாக இருக்கும். என் பிள்ளைங்க முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுறாங்க, முழங்கால் அது பண்ணுறாங்க, முழங்கால் இது பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறாங்க. பெற்றோர்கள் மற்ற எல்லா காரியத்திலும் கவனம் செலுத்துகிறாங்க, நல்லது. ஆனால் அதை விட அதிக கவனம் செலுத்துறது இயேசுவின் இரத்தத்தின் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்திற்கு பிள்ளைகள் கவனம் செலுத்துகிறார்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புரிஞ்சுங்களா? ஆகவே மற்றதெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்கள்ல, மற்றது அதுக்கு நம்ம அதை மட்டும் பெருசாக நம்ம பேசாமல் அதோடு கூட என் பிள்ளைங்க இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணுகிறார்களா, இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணுகிறார்களா, இயேசுவின் இரத்தத்தை உயர்வாக பேசுகிறார்களா. இயேசுவின் இரத்தம் முக்கியம், ஏனென்றால் அது நல்லது. தேவ சமூகத்தில் நுழையக்கூடிய வழியே அந்த வழிதான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரம் மட்டும்தான் அவரிடத்தில் நுழைய முடியும். அதுதான் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எதன் மீது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? தேவனுடைய நன்மைகள் எல்லாமே சட்டத்திட்டங்களை கை கொள்வதால் வருவது கிடையாது. சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சிடுறோம், ஏதாவது இருக்குதா? அவர் இயேசு கிறிஸ்து, இந்த கிரியை இல்லைடா, நீ விசுவாசி, பிதா யாரை அனுப்புனாரோ அதை விசுவாசி, அதுதான் கிரியை. இப்போ நம்மளும் அதான் சொல்கிறோம். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிதாவாகிய தேவன் அனுப்பின இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவின் நிமித்தமாக தான் எல்லாம் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அது போதுங்க, விசுவாசிச்சா போதும். ஆமென். அதுதான் உங்கள் வாழ்விலே, உங்கள் மனதிலே கல்வாரி சிலுவையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாக சம்பாதித்து கொடுத்த அனைத்து காரியங்களும் உங்கள் மனதிலே வந்து போவதாக. ஆமென். அடிக்கடி வரணும், உங்கள் மனதில் வந்து 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 போக வேண்டும். பிள்ளைகளை வந்து இரத்தத்தை கொடுத்த ஒரு ஞான வெளிச்சத்துக்குள்ளாக நாம் கொண்டு போக வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மற்ற காரியத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம், நல்லது. முதல்ல பிளட் வேவை கற்றுக் கொடுங்க, இரத்த வழிகளை கற்றுக் கொடுங்க. ஆதாம் அதில் ரொம்ப சின்சியராக இருந்தார், சிவியராக இருந்தார், அதை கற்றுக் கொடுக்கல ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஆபேல் ஆதாமுடைய வாயிலிருந்து வந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தார். அப்பா ஆதாம் வந்து ரத்த 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 ரத்தன்னு பேசும்போது, இப்போ மகன் ஆபேல் சின்ன பையனுக்கு இரத்தத்தை குறித்து ஒரு வார்த்தைகளை அதிகமாக கேட்க ஆரம்பித்தார். வந்து பைபிளில் போடப்பட்டிருக்குது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி
தேவனுடைய வசனத்தால் வரும். ஹியரிங், கேள்வினோ கொஸ்டின் கிடையாது, கேட்பது. சொல்லுங்கள் ஹியரிங், கேட்பது. சொல்லுங்கள் கேட்பது. பைபிளில் விசுவாசத்தை பற்றி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் போதிக்கும் போது ஃபஸ்ட்டு யாரை இழுத்து வச்சு பேசுகிறாருன்னா ஆபேலை இழுத்து வச்சு பேசுகிறார். ஆபேலின் விசுவாசத்தை உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டதுன்னு நாம் அறிந்திருக்கிறோம் சொல்லி அதை பேசின உடனே அடுத்தது மனிதர்கள் வரும்போது யாரை முதல்ல கொண்டு வர்றாருன்னா ஆபேலை கொண்டு வர்றார். ஆபேல் அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படி அவருக்குள்ளே உருவானது என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, அவங்க அப்பா ஆதாம் அடிக்கடி ரத்தத்தை பற்றி பேசியிருக்கிறார். அவர் அது கேட்டு 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 இப்போ ஆபேலுக்குள்ள விசுவாசம் மேலோங்க ஆரம்பித்தது. ரத்தத்தை குறித்த ஒரு ஃபெய்த், விசுவாசம் மேலோங்க ஆரம்பித்தது. ஆபேல் ரத்தத்தின் மீது விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார். ஆகவேதான் காயினுடைய காணிக்கையை விட ஆபேலுடைய காணிக்கை மேன்மையான ஒரு காணிக்கையாக, விசுவாசம் இருந்த ஒரு காணிக்கையாக மாறினது. எபிரேயர் 11:4 படிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். மரித்தும் இன்னும் பேசுகிறார். என்ன இப்ப பேசிட்டு இருக்கிறோம். மரித்தும் இன்னும் ஆபேல் பேசப்பட்டு இருக்கிறார். எதனால? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேன்மையான பலி. விசுவாசத்தினாலே ஆபேல் நீதிமான், சொல்லுங்க நீதிமான் என்று சாட்சி பெற்றான். சொல்லுங்க நீதிமான். நீதிமான் என்று சொன்ன என்ன அர்த்தம்? தைரியமா தேவன்கிட்ட வரலாம். அப்போ தைரியமா தேவன்கிட்ட வரக்கூடிய காரியத்தை எப்படி ஆபேலுக்கு தெரியும்? ஆதாம் கற்றுக் கொடுத்தார். இந்த வழி மூலமாக தான் நீ தேவன்கிட்ட தைரியமாக போக முடியும். தேவன்கிட்ட நீதி என்ற வழியின் மூலமாக தேவன்கிட்ட போக முடியும். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம். விசுவாசத்துக்கு என்ன தேவை? இரத்தத்தை பற்றி போதிக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல பார்க்குறோம் அவனுடைய காணிக்கையை குறித்து. இங்கே சொல்லுவா இது ஆபேலை குறித்து இல்லை, அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே. ஏங்க ஆபேல் முக்கியமாக காணிக்கை முக்கியமானு கேட்டால் நீங்கள் கேட்கலாம், என்னங்க ஆபேல் மனுஷன் முக்கியமாக காணிக்கை முக்கியமா கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மனுஷன் தானே முக்கியம்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? அதாவது பொருள் முக்கியமா ஆள் முக்கியமானு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆள் தான் முக்கியம். ஆனால் இந்த இடத்துல வரும்போது தேவன் குறுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆள் இல்லை, அவன் கொடுத்த காணிக்கை. பைபிள் போடப்பட்டிருக்குது. என்ன சொல்றாரு? அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து, காணிக்கை இல்ல காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்ப கவனிங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை, என்ன பலியை செலுத்தினாரு? ஆதியாகமம் 4:4 படிப்போம். ஆபேல் தன் மந்தையில் கொழுமையான ஆட்டுக்குட்டிகளை தேவனுக்கு கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கும் தேவன் கொழுமையான ஆட்டுக்குட்டிகளை தேவனுக்கு கொண்டு வந்தான். கவனிச்சிங்களா? படிங்க பார்க்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். புரிஞ்சுங்களா? சிலவற்றை கொண்டு வந்தான். ஒன்று மட்டும் சிலவற்றை கொண்டு வரான். அப்போ என்னன்னா பைபிளை பார்க்குறோம், தேவன் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார்னு பார்க்குறோம். 4ஆம் வசனத்தில் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் அவர் கர்த்தர் அங்கீகரித்தார். கவனமா கேளுங்க. இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? அப்பா மூலமாக வந்துச்சு. அப்பாவுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? தேவன் கற்றுக் கொடுத்தாரு. ஆதாம், நீ என்கிட்ட வரணும்னா உன் சொந்த கிரியைகளால் வர முடியாது. நான் கற்றுக் கொடுத்த வழிகள் மூலமாக நீ என்கிட்ட வர முடியும். நீ என்கிட்ட எப்படி வர முடியும் என்று சொன்னால் இந்த இரத்த வழிகள் மூலமாக தான் நீ என்கிட்ட வர முடியும். சின்ன வயசுலேருந்து ஆதாம் ஆபேலை கற்றுக் கொடுக்க அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. தேவனுக்கு காணிக்கை கொடுக்குற நேரம் என்று வரும்போது 2 பேர் அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா காணிக்கை கொண்டு வராங்க. ஆபேல் அதிகமாக கேட்ட ஒரு காரியம் விசுவாசம், இரத்தத்தை பற்றி கேட்டதுனால இரத்த காணிக்கை கொண்டு வருகிறார். அப்போ சொந்த அண்ணனே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தேவ கிருபை ஆபேலுக்கு கிடைத்தது. இதற்கு காரணம் என்ன? இரத்தத்தின் மேல் வைத்த விசுவாசம். ஆமென். உங்கள் காணிக்கை விலையேறப்பட்ட காணிக்கையாக, மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய காணிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரத்தத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக கொடுங்கள். இயேசுவின் மீது விசுவாசம், இன்றைக்கு என்ன, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக கொடுங்கள். புரிஞ்சுங்களா? என்ன விசுவாசம்? இரத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசம். ஆபேல் மரித்தும் இன்றும் பேசுகிறான். என்ன பேசுகிறான்?
ஆபேல் இன்னாலூரம் என்ன பேசுகிறான்னு சொன்னால் என்ன பேச இன்னைக்கு ஆபேல் இன்னைக்கு இருந்தால் என்ன பேசுவார்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள் என்பதே ஆபேலின் சத்தம். ஆபேலின் பிரசங்கம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள். நான் இன்னைக்கு ஒரு ஆபேல் போல நின்று சொல்கிறேன், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீது விசுவாசம் வையுங்கள். எனக்காக உங்களுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறார், அந்த ரத்தத்தின் மீது விசுவாசம் வையுங்கள். பாருங்க, அதாவது காயினை போல அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா, மனித கிரியைகள் மீது நம்பிக்கை வைக்காதீங்கள் என்ற அர்த்தம். அதாவது எதிர்மேல் நம்பிக்கை, காயினுடைய காணிக்கை ரொம்ப ஒஸ்டெல்லாம் கிடையாது. இது என்ன காமிக்குதுன்னா, ஏன் கிரியையா தேவ கிரியைன்னு பார்க்கும்போது ஆபேல் தேவனுடைய கிரியை முன்னாடி பாட்டி காயின் தன்னுடைய கிரியைகளை கொண்டு வந்தான். ஆனால் ஆபேல் தன்னுடைய கிரியைகள் அல்ல, ஆண்டவரே உங்கள் கிருபை, உங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அதுதான் முக்கியம் என்பதை நிலைநாட்டினான். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே காயினின் வழி தன் சொந்த கிரியைகள் மீது நம்பிக்கை வைப்பது. அவரும் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாரு, ஆனால் ஆதாமும் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஆபேலும் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆபேல் சொல்கிறது என்ன? உன் கிரியை கிடையாது, அவர் கிரியை. காயின் பேசுவது என்னென்ன? அவர் கிரியை கிடையாது, ஏன் கிரியை. ஏன் என்ன பிரச்சனை? ஆதாம் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை காயின் சரியாக உள்வாங்கலை. ஆனால் ஆதாம் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை ஆபேல் உள்வாங்கினார். இங்கே ஏராளமான பேர் இருக்கிறீங்க. நீ நான் சொல்லிட்டு இருக்கிற காரியத்தை எத்தனை பேர் உள்வாங்குறீங்க? உள்வாங்கினவர்களை பொறுத்து தான் உங்கள் ஆசீர்வாதமே. இங்கே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு நீ அப்படியும் போயிடலாம். ஆனால் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கனம் பண்ண போகிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மதிக்க போகிறீங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க போகிறீர்கள் என்பதை குறித்து தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. ஆமென், புரியுதுங்களா? அப்போ ரத்தத்தின் மீது விசுவாசம் வைக்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீது விசுவாசம் வைக்க ஆரம்பியுங்கள். அது தேவனுக்கு பிரியமான பலி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காயின் தனக்கு தோன்றினபடி காய்கறிகளை தேவனுக்கு பலியாக கொண்டு வந்தான். தேவன் இந்த பலியை நிராகரித்து விட்டான். அவங்க காணிக்கை ஏற்றுக்கல. பலியை அதாவது பலியை மட்டும் இல்லை, தேவன் காயினே நிராகரிச்சிட்டார். ஆனால் இந்த இடத்துல தேவன் ஆபேலை காணிக்கை மட்டுமல்ல, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பார்த்தீங்களா? ஆக நம்முடைய சொந்த கிரியைகள் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய கிரியைகள் மீது நம்பிக்கை வைக்க பழகி கொள்ளுங்கள். புரிஞ்சுங்களா? காயின் தேவ சமூகத்தை இழந்து போனான், தேவ சமூகத்தால் வரக்கூடிய நன்மைகளையும் இழந்து போனான். இளைப்பாறுதலற்றவனாக திரிந்து கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்கின்றது. காயினுடைய கூற்று என்ன? ஆதியாகமம் 4:14 படிச்சு பாருங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். போதும். என்ன சொல்றாருன்னா, சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். இவனுடைய கூற்று என்ன என்று சொன்ன, இவனுடைய வார்த்தை என்ன சொன்னா, நான் தேவனுடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிற ஒரு வாழ்வு. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு துரத்தப்பட்டவர். ஆகவே தேவ பிள்ளைகளை இரத்தத்தை குறித்தே தேவனுடைய வார்த்தைகளை காயின் விசுவாசியாததினால் அவனுடைய வாழ்வில் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. தேவனுடைய சமூகத்தை விட்டு மறைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. நிலையற்று வாழ்கிறவனாக காயின் மாறினான். அவன் மாத்திரமல்ல, அவன் சந்ததியும் தேவ சமூகத்தை இழந்து தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு சந்ததியாகவே காயினின் சந்ததி மாறினது. பைபிள் பார்க்குறோம். ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் தோற்றங்களால் நித்தமும் பொல்லாதது என்றும் தேவன் கண்டு. 5 கண்டு தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்குனதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஒரு காரியத்தை நினைப்போட்டு விரும்புகின்றேன். கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து, கிறிஸ்துவின் இரத்தத்தை குடும்பத்தின் அஸ்திபாரமாக வைக்க தவறும்போது தேவனுடைய உள்ளம் துக்கப்படுகிறது. ஆகவே தேவப்பிள்ளை ஒரு முடிவு பண்ணுங்க, இயேசுவின் இரத்தத்தை உயர்த்துங்கள். காயின் பெரிய தப்பெல்லாம் பண்ணல, அன்னைக்கு பெரிய தவறெல்லாம் செய்யல, வந்து கொலை செஞ்சார். ஆனால் என்ன தெரியுங்க நடந்துச்சு? எதனால் நடந்துச்சு? இரத்தத்துக்கு மரியாதை கொடுக்காதனால் ஏற்பட்ட விளைவுகள். இரத்தத்தை குறித்து காரியங்களை கேட்டிருப்பாருன்னா அவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க?
சரி தம்பி, நீ இந்த ஆட்டை கொண்டு வா, நான் இந்த ஆட்டை கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ரத்தத்தை குறித்து அதிகமாக கேட்கல, அதனாலேயே பிரச்சனை. தேவப்பிள்ளை, ரத்தத்தை குறித்து, இயேசுவின் ரத்தத்தை குறித்த ஒரு போதனை உங்கள் குடும்பத்தில் உருவாவதாக, பேசப்படுவதாக. தேவ சமூகத்தில் செல்லக்கூடிய ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. தேவ சமூகத்தில் செல்லக்கூடிய அங்கீகாரம் தேவனுடைய ரத்தம் மட்டுமே. காயின் சொத்த கத்திரிக்காயெல்லாம் கொண்டு வரல, புரியுதுங்களா? அதனால் கோவப்பட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, காயின் சொத்த கத்திரிக்காயெல்லாம் கொண்டு இல்லை இல்லை, காயின் பெஸ்ட்டான காணிக்கையை தான் கொண்டு வந்தான், தரமான காய்கறிலாம் காயின்னு கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய பலிகளிலே ரத்தம் இல்லை, அவனுடைய பலிகளில் உயிர் இல்லை. அவனுடைய பலி உயிரற்ற பலி, செத்த பலியாக இருந்தது. ஆக தேவ பிள்ளைகளே, இரத்தத்தை கனம் பண்ணுங்கள், இரத்தத்தை உயர்வாக நம்முடைய மனதில் வையுங்கள். அது மட்டும்தான் தேவ சமூகத்தில் நாம் செல்லக்கூடிய ஒரு வழி. எழுந்திருப்போம். இன்றைக்கு உலகத்தில் மனிதனுடைய பாரம்பரியங்கள், மனிதனுடைய வழிபாடுகள், பாவ அறிக்கைகள், சரீர ஒடுக்கங்கள், உபவாசங்கள், நோன்புகள், தானம் தருமங்கள், புண்ணிய யாத்திரைகள், நீண்ட ஜபங்கள் எல்லாமே காய்கறி பலிகளுக்கு இணையாக பேசப்படுகின்றது. தேவன் இதெல்லாம் அங்கீகரிப்பது கிடையாது. தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே தேவ சமூகத்தில் நாம் நிற்க வழிகளை உண்டாக்குகின்றது, திராணியை கொடுக்கின்றது. உயிர் பலி கொடுப்பதன் மூலமாகவே மனிதன் தேவனை அணுக முடியும். அது மனித உயிர் பலி அல்ல, ஆட்டின் உயிர் பலி. ஏன்னா எல்லா உயிர் பலியும் தேவன் அங்கீகரிப்பது கிடையாது. கவனமாக கேளுங்க, எல்லா உயிர்களுமே பாவ உயிர்கள். ஆகவே எல்லா உயிர்களும் கர்த்தர் அங்கீகரிப்பது கிடையாது. ஆகவேதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். எல்லா உயிரையும் அங்கீகரிக்கல, ஒரு பரிசுத்தமான உயிரை தான் தேவன் அங்கீகரித்தார். அவன் இயேசு இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமானவராக வந்து பிறந்தார். அந்த பலியை தான் தேவன் அங்கீகரித்தார். ஆமென். அவரை பார்த்தான் யோவான் சொல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1 பேதுரு 3:17 சொல்கிறாரு, பேதுரு கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, கிறிஸ்துவும் யாரை? என்னையும் உங்களையும் யாரிடத்தில் சேர்க்கும்படியாக? தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராக ஒரே தரம் பாடுபட்டார். எபேசு சபையில் பவுல் சொல்கிறாரு, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இப்போ சமீபமானீர்கள். புரிஞ்சுங்களா? ஆக நன்றாக புரிந்து கொள்ள தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் தேவனிடத்தில் நாம் சேர முடியும். அப்போ இன்றைக்கி என்ன பார்த்தோம்? நம்முடைய ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம் தேவனுடைய சமூகம். தேவ சமூகத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகம் என்பது என்ன? இரண்டாவது, அதுதான் எல்லா விதமான ஆசீர்வாதத்துடைய உறைவிடம். இந்த தேவ சமூகத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் வழி இரத்தம். இதுதான் தேவன் ஆதாமை கற்றுக் கொடுத்தார். ஆதாம் தன் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நாம் நீதிமானாக இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்தில் உள்ள நுழைய முடியும். என்னை நீதிமானாக்கினது என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் நீதிமானாக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதிமானாக்கி அவருடைய சமூகத்தில் தைரியமாய் செல்லக்கூடிய ஒரு திராணியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுத்துருக்கிறது. நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ தேவ சமூகத்தில் போகிறன்னா உன் தகுதி இல்லை, உன் படிப்பு இல்லை, உன் திறமை கிடையாது, உன் தாழ்ந்து கிடையாது, எல்லாமே இரத்த புண்ணியம். இயேசு கிறிஸ்துவினால் வந்த புண்ணியத்தால் நீ தேவ சமூகத்தில் உள்ளே போகிற, அவரால் கிடைத்த நீதியால் நீ உள்ளே போகிற என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைக்கு எங்களோட பேசுகிற முடியாது நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, நீதி நீர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்தது. நீதி என்ற ஒன்று எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நுழைய முடியாது ஆண்டவரே. ஆகவே நீரே இந்த உலகத்தில் இந்த வழியை உண்டு பண்ணினீர். அந்த நிரந்தரமான பலியை உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களுக்காக நிரந்தரமான பலியை உண்டு பண்ணினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோட பேசினபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்து எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிகித்திருக்கட்டும், நல்ல நாட்களை பார்க்கட்டும், தாங்கள் நீதிமான்கள் என்கின்ற உணர்வில் வாழட்டும். எங்களை நீதிமானாக்கினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பதை அறிந்து வாழட்டும். இரத்தத்தினால் தேவ சமூகத்தில் தைரியமாக செல்ல முடியும் என்ற விசுவாசத்தில் வாழ ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. அதன் மூலமாக நீர் ஆரம்பத்திலே நீர் மனிதனை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக வைத்தீரோ அத்தனை ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் பெற்று வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். தொடர்ந்து இரத்த எண்ணங்களில் வாழட்டும். இயேசுவின் ரத்தத்தை உயர்த்தட்டும். இயேசுவின் ரத்தத்தை வாயில உச்சரிக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் ரத்தத்தை பாடட்டும் கர்த்தாவே. அதனால் வரக்கூடிய பலனையும், அதனால் வரக்கூடிய சுகத்தையும், அதனால் வரக்கூடிய தைரியத்தையும், அதனால் வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற்று வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.